உண்மையிலேயே இந்த படம் வந்து நேற்று பார்த்தேன், நேற்று பறந்து போன்னு சொன்னது இன்னும் பறந்துட்டு தான் இருக்கேன், இறக்கலை. அந்த அளவுக்கு அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. எப்போவாவது பயணங்களில் வந்து ஒரு சில ஜப்பானிய படங்களை பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம ஊரில் படம் வராதா அப்படின்னு ஏங்கினது உண்டு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு பயணத்தில் பெர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த பெர்ஃபெக்ட் டேஸ்ங்கிற படம் ஒரே தனி ஒரு ஆளுடைய வயதான ஒரு முதியவருடைய ஹிராயாமாவா ஏதோ ஒரு கேரக்டர். அவர் வந்து அந்த டோக்கியோ டாய்லெட்டுங்கிறத கழுவுறது தான் அந்த படத்தினுடைய முழு 2 மணி நேரம் வந்து ஒரு மினிமலிசம்ங்கிற அந்த கான்செப்டை வச்சு எடுத்த படம். அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் பேசின 2-3 இடங்களில் இப்படி தான் நம்ம ஊரில் படம் வரலையே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேற்று அந்த பார்த்த படம் வந்து அந்த நிறைவை கொடுத்துச்சு. அவ்வளவு பறந்து போ நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமா உலகில் ஒரு மைல்கல். ராமுடைய எல்லா படங்களுமே நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அந்த நம்ம பார்த்த பறந்து போ இன்னும் ஒட்டுமொத்த தமிழகம் கொண்டாட இருக்கிற இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதாவது ஒரு கலை வந்து வாழ்வில் வந்து பல பேரை வந்து மாற்றும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு பெரிய மாற்றங்களை ஒரு பெற்றோர்களுக்குள்ள, பையனை வச்சுருந்தாலும் சரி பொண்ணு வச்சுருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கான வாழ்க்கை எங்கே அப்படிங்கிறது வந்து மிக அழகாக மிக ஒரு கவித்துவமாக அதை வந்து எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய படம். நேற்று பார்த்ததுலேருந்து நான் என் குடும்பத்திலையும் நண்பர்கிட்டையும் நிறைய பேர்ட்ட சொல்லி சிலாச்சிட்டு இருந்தேன். வரும்போது எனக்கு தோணுச்சு, எங்கேயாவது சூரியகாந்தி பூ கிடைக்குமா, வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு தேடினேன். இங்கே வந்து பார்த்த உடனே ஒட்டுமொத்தமும் இப்படி சூரியகாந்தியாக இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது. சிவா நம்ம வந்து சிரித்து ரசித்து பார்த்த ஒரு ஜேர்னல்லேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னலை பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்குது. உங்கள் மனைவியாக நடித்த அவங்க கிரேஸ் அவங்களுடைய ஆற்றம் அவ்வளோ நல்லா இருந்தது. மிக மிக சிறப்பாக, அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில் அதில் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும். உண்மையிலே எனக்கு முன்னாடி யாரோ பேசுகிறவங்க கூட நான் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி மனசில் இப்படி ஒரு மனைவி நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஒரு கவித்துவமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி பையன் அன்பு நினச்சே பார்க்க முடியாது. ஒரு சின்ன பையன் முதல் படம் அப்படின்னா அது அந்த எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு விஷயங்கள்லையும் அவன் மேலே இருக்கட்டும் இல்லை கீழே இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஒரு சமூகத்தில் நிறைய புரிதல்களை கொடுக்கறதுக்கு ஒரு கேரக்டர் மூலமாக எல்லாத்த விட நான் ரொம்ப ரசித்த விஷயம், கொஞ்ச நாளாகவே திரைப்படத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்த கலரியும் எப்போ பார்த்தாலும் வந்து வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து எந்த ஒரு வில்லத்தனமும் இல்லாத, எந்த ஒரு வலி இல்லாத, வேதனைகளை வந்து காட்சி எதையும் இல்லாமல் அவ்வளவு மகிழ்ச்சியாக இப்படித்தாண்டா வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ராம் மற்றும் இங்கே நடித்த அத்தனை குழுவினருக்கும், இது அழகாக ஒரு திரைப்படமாக எடுத்துகிட்டு வந்த அத்தனை குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.